8 லட்சம் வீடு நீங்கள் லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்கிறீங்க. உண்மையாக சொல்ல போனான அதில் பல தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமங்களிலே கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை பார்த்திருப்பார்கள். இன்றைக்கு உங்கள் ஆட்சி வந்தவுடனே நீங்கள் அந்த திட்டத்தினுடைய பெயரை கலைஞர் கனவு இல்லத்தை மாற்றிவிட்டீர்கள். பரவாயில்லை, நீங்கள் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று மாற்றியிருக்கிறீர்கள். ஆனால் நிறைய இடத்துல நான் போய் பார்க்கும்போது வீடு இன்னும் முடிக்காமையே ஃபவுண்டேஷன்லேயே தான் இருக்குது. நீங்கள் கட்டுறதுல இன்னைக்கு 20% கூடி இருக்கு. நீங்கள் 5 லட்சம் ஒதுக்கீடு செய்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கு 20% மேல் இன்றைக்கு கட்டுமான பணிகள் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கலைஞருடைய கனவு இல்ல திட்டம்தான் மக்கள் மனதில் இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 23, 24, 24, 25 அவர்கள் இன்றைக்கு ஆண்டிற்கு 1 லட்சம் வீடுகள் கட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் முடிவு செய்து முதல் ஆண்டிலே 1 லட்சம் வீடுகள் 3500 கோடி ரூபாயில் அறிவிக்கப்பட்டு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டன. இதுவரைக்கும் எந்த காலத்திலும் இல்லை. இங்கே கூட நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நேற்று சொன்னார்கள், நீங்கள் பசுமை வீடு திட்டத்தை மாற்றிவிட்டீர்கள், அதே போல் நாங்கள் காலை உணவு திட்டத்தை மாற்றியிருக்கிறோம் என்று கூட சொன்னார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஏழை எளிய மக்கள், குடிசையிலே வாழ்ந்த மக்களுக்காக குடிசையை அகற்ற வேண்டும். 17 லட்சம் குடிசை இருக்கு, அவையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று 1971 எங்களுடைய முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1 லட்சம் கான்கிரீட் வீடுகளை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கு, குடிசையில் வாழக்கூடிய மக்களுக்கு 1 லட்சம் வீடுகளை அன்றைக்கு கட்டி கொடுத்து இந்தியாவிற்கு வழிகாட்டினார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் முன்னாள் முதல்வர் தளபதி அவர்கள் இங்கே நாம் தரமான வீடுகளை கட்டித்தர வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு, குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு 8 லட்சம் வீடுகளை 2030க்குள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று சூளுரைத்து இதே அவையிலே முதல் ஆண்டிலே 1 லட்சம் வீடு வழங்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டது. 2வது ஆண்டிலே 3500 கோடி வழங்கி அந்த திட்டத்தை துவங்கி கிட்டத்தட்ட இப்பொழுது 80% பணிகள் முடிந்து 80,000 வீடுகள் வரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவைகள் கட்டும் பணியில் இருக்கிறது. ஆக 2 ஆண்டுகளில் 2 லட்சம் வீடுகளை முடித்திருக்கிறோம். 3ஆம் ஆண்டு 26 ஜனவரியில் இன்னும் 1 லட்சம் வீடு கட்டுவதற்காக அறிவிப்பு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 36 பேருக்கு வீடு கட்ட அனுமதி வழங்கி அதில் கிட்டத்தட்ட 8000 பேர் இதுவரை பல்வேறு நிலையிலே அந்த வீடுகளை கலைஞர் கனவு இல்லத்தை இன்றைக்கு கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் கிராமங்களிலே கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை பார்த்திருப்பார்கள். இன்றைக்கு உங்கள் ஆட்சி வந்தவுடனே நீங்கள் அந்த திட்டத்தினுடைய பெயரை கலைஞர் கனவு இல்லத்தை மாற்றிவிட்டீர்கள். பரவாயில்லை, நீங்கள் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று மாற்றியிருக்கிறீர்கள். வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்பதற்கு மாற்றி அதனுடைய அழகுக்கு ஒரு வீட்டினுடைய அழகிற்கு 5 லட்சம் என்று உயர்த்தியிருக்கிறீர்கள். 5 லட்சம் உயர்த்தி வீட்டினுடைய எண்ணிக்கையை ஆண்டிற்கு 70,000 வீடு தான் கட்டப்படும் என்பதை குறைத்திருக்கிறீர்கள். ஆக மொத்தம் 3500 கோடி தான். நீங்கள் நிதி ஒதுக்கி இருப்பது 3500 கோடி. உங்களுக்கு என்ன மனசு வச்சு நீங்கள் 1 லட்சம் வீடு அதை அறிவிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருமையாக இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் வருஷத்துக்கு 1 லட்சம் வீடு கட்டினா, 2 வருஷத்தில் 2 லட்சம் வீடு கட்டினோம். 3வது வருஷம் 1 லட்சம் வீடுகள் அறிவிக்கப்பட்டு 36 வீடுகளுக்கு அனுமதியும் வழங்கி இருக்கிறோம். வீடுகள் கட்டுகின்ற நிலைமையில் இருக்கிறது. ஆனால் வீடுகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு குறைக்கப்பட்டிருப்பது 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் 3.5 லட்சம் வீடு தான் கட்ட முடியும். 5,35 தான் கட்ட முடியும். எப்படி 8 லட்சம் வீடு இன்றைக்கு கட்டி முடிக்க முடியும்? மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் திட்டத்தில் நீங்கள் 1 லட்சம் வீடு கட்டணும்னு இலக்கு வச்சுருக்கிறீங்க.
ஆனால் நிறைய இடத்துல நான் போய் பார்க்கும்போது வீடு இன்னும் முடிக்காமையே ஃபவுண்டேஷன்லேயே தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது போதுமானதாக, அந்த 3.5 லட்ச ரூபா போதுமானதாக இல்லை. அப்போது மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்று மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கு வந்தவுடன் அதை 5 லட்சமாக உயர்த்தி, இலக்கு 1 லட்சம் 2 லட்சம்னு இல்லை, யார் இருந்தாலும் வீடு ஒழுங்காக அவங்க அதை கட்டிக்கணும். அதுக்கு இப்போதைக்கு நமக்கு 70,000 வீடுக்கு ஒதுக்கீடு செய்யலான்னு சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நான் நேரடியாகவே போய் பார்த்தேன்னே, உண்மையாகவே சொல்கிறேன், அப்படியே ஃபவுண்டேஷன்லேயே இருக்குது. எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அந்த பழைய இடத்துலையே தான், நாங்கள் குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோன்றத சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 66,850 வீடுகளுக்கு மாவட்ட ஆட்சியர்களால் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டது. அதில் 35,126 வீடுகளுக்கு பணிக்குறியீடு ஒர்க்கார்டு உருவாக்கப்பட்டது. தற்போது 17,116 வீடுகள் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ளன. இந்த வீடுகளுக்கு கட்டுமானத்தில் நிலை அடிப்படையில் தொகை விடுவிக்கப்படும். ரூபாய் 375 கோடி நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுகிறார். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுக்கு தெரிவிப்பது, முதல் ஆண்டிலே 1 லட்சம் வீடு கட்டி முடிச்சிட்டோம். 2வது ஆண்டிலே கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிவடைந்து விட்டது. நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 80,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இப்போ நாங்கள் அறிவித்தது 26ல் 1 லட்சம் வீடு அறிவித்தோம். நீங்கள் அதைத்தான் பார்த்துருக்கீங்க. ஃபவுண்டேஷன் நாங்கள் அறிவித்ததுனால அதில் பயன்பெறக்கூடியவர்கள் அவர்கள் ஃபவுண்டேஷன் போட்டவுடனே முதல் தவணை வழங்குவோம். ஃபவுண்டேஷன் போட்டவுடனே முதல் தவணை வழங்குவோம். லிஃப்ட்டுக்கு, அதாவது இருக்கக்கூடிய லிண்டலுக்கு வந்தவுடனே 2வது தவணை வழங்குவோம். 3வது தவணை நீங்கள் சென்ட்ரிங் போட்டவுடனே கொடுப்போம். 4வது தவணை அதை முழுமையாக முடித்த பின்பு 4வது தவணை வழங்குவோம். இந்த 3.5 லட்சங்கிறது 360 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறோம். நீங்கள் பழைய வீடுகள்லாம் 200 ஸ்கொயர் ஃபீட் 210 ஸ்கொயர் ஃபீட் தான். நாங்கள் வீடு கட்டும் திட்டத்தில் ஆய்ந்து தான் 3.5 லட்சம் ரூபாயில் கட்ட முடியும் என்று தான் இந்த திட்டம் தீட்டப்பட்டது. அன்றைக்கு விலைவாசிகள் இன்றைக்கு இருக்க விலைவாசிகளை விட 20% குறைவாக இருந்தது. அதனால தான் சொன்னோம், இப்போ நீங்கள் கட்டுறதுல இன்னைக்கு 20% கூடி இருக்கு. நீங்கள் 5 லட்சம் ஒதுக்கீடு செய்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கு 20% மேல் இன்றைக்கு கட்டுமான பணிகள் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. நாங்கள் என்ன சொன்னோம், எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த வீடு கட்டுவதற்கு முன்னாலேயே டான்சமில் அரசனுடைய சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து கன்செஷன் விலை குறைவாக வீடு கட்டுகின்றவர்களுக்கு 140 மூடைகள் சிமெண்ட் வழங்கப்பட்டது. அதே மாதிரி மாவட்ட அளவில் நீங்கள் கொள்முதல் செய்வதற்கு எது குறைந்த விலையோ அதில் கம்பி 340 கிலோ கம்பி வாங்கி கொள்ளலாம்னு உத்தரவிட்டோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்சான்லாம் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா தான் இருந்துச்சு. நான் முதல் வருஷம் 1 லட்சம் வீடு கொடுக்கல 2,000 இருந்துச்சு. இன்றைக்கி 4,500 5,000 நினைக்கிற அளவுக்கு விற்கிறாங்க. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லி இருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு முழுக்க விலையேற்றம் 20-25% உயர்ந்திருக்கு. அப்போ 20 உயர்ந்துச்சுன்னா இன்றைக்கி 1 லட்சம் மைனஸ் தான் இன்னைக்கு. ஏன்னா நம்முடைய குறிக்கோள் நிறைவேறணும். நீங்கள் வெற்றின்னு திட்டத்திற்கு பேர் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று, ஏன்னா அவர் அவை முன்னோர்கள் தான் தெரிவித்தார்கள் என்ன பேஸ் பட்டத்தில் இருக்குன்னு. நான் இப்போயும் சொல்கிறேன், பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் நீங்களே ஒரு 80,000 வீடை பேஸ் பட்டம் இல்லை, வீடை இடமே இல்லாமல் விட்டு போனீங்க. எங்கள் ஆட்சி நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ எல்லா வீடுகளையும் எங்கெங்கே பிரதமர் வீடு கட்டத்தில் கட்டாமல் இருக்கோ அத்தனை வீடுகளையும் எங்கள் முதலமைச்சர் அவர்கள், ஏன்னா 40% கொடுக்கணும், ஆனால் வீடுக்கு அவங்க ஒதுக்குனது 1,08,000 தான். நாங்கள் 2,45 லட்சம் கொடுத்து 2,80,000 கொடுத்து 62% ஒரு வீட்டுக்கு கொடுத்து, ஒன்றிய அரசு கொடுத்தது 38% தான். 60 கொடுக்கணும், ஆனால் ஒன்றிய அரசு கொடுத்தது 38% தான். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சியோட முரண்பாடு இருந்தாலும்
வீடு பெறுகின்ற பயனாளிகள் தமிழர்கள். அதனால் நாங்கள் அவர்களுக்கு வழங்கி அந்த திட்டங்களை முடித்து கொடுத்திருக்கிறோம். நேற்று கூட நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், பசுமை வீடை நீங்கள் பேரை மாற்றிட்டீங்க, கலைஞர் கனவு இல்லைன்னு மாற்றிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் பேர் மாற்றுற வேலை எங்களுக்கு இல்லை, நீங்கள் பூராத்துக்கு பேர் மாற்றிருக்க வரிசையாக சொல்கிறேன். ஆனால் நாங்கள் சொல்வது என்னவென்றால், பசுமை வீடு என்று அறிவித்தார்கள் அந்த அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அறிவித்தார்கள். அவர்கள் மறைவிற்கு பின்னால் 17, 18, 18, 19 பசுமை வீடே கட்டல. தமிழ்நாட்டில் அதுக்கு எந்த திட்டம் போடல. தேர்தல் வரப்போகுது 21 உடனே 19, 20, 20, 21 அந்த வீடு கட்டு திட்டத்தை அறிவித்த திட்டங்களை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து பாதியில் விட்டு போயிட்டாங்க. நான் உடனே முதலமைச்சரத்தில் சென்று பசுமை வீடு கட்டும் திட்டம் அது அப்படியே நிற்குது, அந்த திட்டத்திற்கு நாம் பணம் ஒதுக்கி கட்டலாமா வேணாம் என்று கேட்டேன். எங்கள் தலைவர் சொன்னார், வாக்களித்தவர்களுக்கும் சரி வாக்களிக்காதவர்களுக்கும் உதவி செய்கின்ற அரசு தான் என்னுடைய அரசு. நீங்கள் அந்த பசுமை வீடு கட்ட திட்டத்தை கட்டி முடித்து விடுங்கள், அதற்கு நிதி கொடுக்கிறேன் என்று பசுமை வீடு கட்ட திட்டத்தை முடித்தவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன். இது போக வீடு கட்டும் திட்டத்திலே இப்ப பல்வேறு நிலையில இருக்கக்கூடிய இந்த வீடு கட்டும் திட்டம் இன்னைக்கு 8 லட்சம் வீடுகள் நாங்கள் கணக்கெடுத்தோம். இயற்கை வளங்கள் துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லும்போது கட்டுமான பொருட்களோட விலையெல்லாம் இப்போ கூடிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தயவு செஞ்சு ஒரு சின்ன கேள்வி மட்டும் ஐயா பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். போன வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ரெக்கார்டான டேட்டா அது, ரஃப் ஸ்டோன் அதாவது இந்த ஜல்லி தயாரிக்கப்பட்டது வந்து 13.22 கோடி மெட்ரிக் டன். இதுதான் நம்ம அரசுல பதிவாயிருக்கு, இவ்வளவுக்கு தான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஆனா பயன்படுத்தப்பட்டது 85 கோடி மெட்ரிக் டன். அது எங்கேருந்து வந்துச்சு? அதாவது 100 கோடி மெட்ரிக் டன் வந்து தயாராயிருக்கு, உற்பத்தி ஆயிருக்கு ஜல்லி எல்லாமே. இப்படிதான் விலையை குறைச்சு வச்சிருந்தாங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டாங்க. மாண்பு உறுப்பினர் மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். இல்லை, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 8 லட்சம் வீடு நீங்கள் லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்கிறீங்க. உண்மையாக சொல்ல போனான்னு அதில் பல தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நீங்கள் லிஸ்ட்டு வீடு இல்லாதவங்களுக்கு தான் நம்ம அந்த வீடு கட்டும் திட்டம். வீடு வச்சிருக்கிறவங்களுக்கே நீங்கள் வீடை வந்து கொடுத்துருங்க. அது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். சரி, இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். ஏன்னா அண்ணன் வந்து பல முறை சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை வந்து அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவர் பேசும்போது நாங்கள் குறுக்கிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இருந்தோம். இருந்தாலும் நீங்கள் வந்து 8 லட்சம் பேர் லிஸ்டெல்லாம் நீங்கள் சொல்கிறதுனால நான் உங்களுக்கு யார் யாருக்கு நீங்கள் வீடு இருக்கிறவங்களுக்கே நீங்கள் அந்த திட்டத்தில் நீங்கள் பணம்லாம் ஒதுக்கிட்டு இருக்கிறீங்கிற லிஸ்ட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மாண்பு உறுப்பினர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வீடு இருக்கின்றவர்களுக்கும் வீடு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் நீங்கள் அதாவது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் தவறு இருக்கலாம், அதுக்காக வேண்டிய திட்டத்தை நிறுத்திட முடியாது. இருக்கக்கூடிய அலுவலர்கள் போய் அவங்க வந்து சோதிக்க அலுவலர்கள் நேரடியாக தேர்வு அவங்க தான் தேர்வு செய்கிறாங்க. நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னை பொறுத்தளவில் என்னுடைய துறையிலே இதே அவையில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரியும், நம்ம எந்த திட்டத்தை ஆரம்பித்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்றும் பார்ப்பதில்லை. ஏன்னா வீடு கேட்டு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வழங்குவோம். ஏன்னா அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது எந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி,
காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சார்ந்தவர்களாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் சரி, யார் வந்தாலும் சரி, வீடு கலைஞர் கனவில்லத்தில் வீடு கேட்டு வந்தவர்களுக்கு ஒரு ஒன்றியத்தில் எந்தெந்த ஒன்றியத்தில் வந்தாங்களோ அத்தனை ஒன்றியத்திலும் யார் வீடு கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது. தேர்வு செய்வதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த நீங்கள் இப்போ அமைச்சர் சொல்வதில் இல்லை பெனிஃபிஷியரை இப்போ ஐஆர்டிபி இருக்குன்னு வச்சுக்கோங்க, லோன் கொடுக்குறோம். அதில் பெனிஃபிஷியரை தேர்வு செய்வது அதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டி தான் அதை தேர்வு செய்யுது. மாண்புமிகு நம்ம சுற்றுப்புறத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், ஜல்லி எல்லாம் விலை அவர்கள் குறைத்து கொடுத்ததற்கு காரணம் இதல்ல, இயற்கையாகவே விலைவாசிகள் குறைவாக இருந்தது. இப்போ எல்லாமே அவங்க இஷ்டம் போல ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அதை கட்டுப்படுத்தணும், விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. காரணம், அரசிற்கு ஏற்பட்டுகின்ற இழப்புகளை எல்லாம் நாங்கள் குறைக்கிறோம்னு சொல்றீங்க. அது குறைப்பதற்கு இது உதவியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இது குறைப்பதற்கு உதவியாக இருக்கும். ஏன்னா கலைஞனுடைய கனவுல இன்றைக்கு மக்கள் ஆசையாக வாங்கினாங்க. எல்லா பேரும் இன்றைக்கி வீடு கட்டி இருக்க போய் பாருங்க. அவர் சொன்னார், பேஸ்மெண்ட்டை இப்போ 3வது தடவை கொடுத்ததில் பேஸ்மெண்ட்டை போட்டிருப்பாங்க. கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் அதை வைத்து சொல்லக்கூடாது. நான் குறை சொல்வதற்காக நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு வீடு அலாட்மெண்ட்டு நம்ம நிர்வாக அனுமதி கொடுத்து விட்டாலே அவங்க பேஸ்மெண்ட்டை கூட போட்டிருப்பாங்க, அதிகாரிகள் போய் பார்க்கல. ஆனால் அதை முடிவு செய்வது அங்கங்கே இருக்கக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான், வட்டார வளர்ச்சி அவங்க அலுவலர்கள் தான் அதை முடிவு செய்வார்கள். இதே போல் இப்பொழுது நீங்கள் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இருக்குது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை பொறுத்தளவில் முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தில் நம்முடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துவதற்கும், கிராமம் சுத்தமான சுகாதாரமான நல்ல வளமான கிராமமாக உருவாக வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அது எங்களுக்கு இப்போ இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் 2006 துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவர்கள் இதையெல்லாம் தொடர்ந்து இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதில் ஆர்வம் உள்ளவர். ஏன்னா சுய உதவி குழுவிலிருந்து எல்லாம் அதை தொடர்ந்து இப்போ என்ன செஞ்சாங்க, வந்த உடனே மீண்டும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை கொண்டு அதில் இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, அதனுடைய பெயரை மாற்றி இருக்கிறீர்கள். அண்ணாவினுடைய பெயரையே மாற்றி, அது என்ன நியாயம்? நீங்கள் சொல்கிற கொள்கை தலைவர்கள் சொல்லையில் பேரறிஞர் அண்ணாவை நீங்கள் நேசிக்கிறீர்கள், நேசிப்பதாக சொல்லுகிறீர்கள். அண்ணாவின் பெயர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்று சட்டம் கொண்டு வந்த அண்ணாவின் பெயரே எடுத்த பெருமை. அதுவும் நீங்கள் மறுமலர்ச்சி என்னன்னா டிஎன் வெற்றி மறுமலர்ச்சி வளர்ச்சி வாழ்வாதார திட்டமா நீங்கள் மாற்றிருக்கீங்க. இது எதுக்கு மாற்றணும்? அண்ணாவினுடைய பேர் இருந்தால் இருந்துட்டு போகுது. உங்களுக்கு அண்ணா கடவுள் மாதிரி அவர் பேர் இருந்தால் இருந்துட்டு போகுது. கட்சிகள் தான் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், அண்ணாவை பிடிக்கலைன்னா அண்ணானால தான் இன்னைக்கு இந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கு. சாதாரண சாமானியர்கள்லாம் சட்டமன்றத்திற்கு வருவதற்கு வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை தொடர்ந்து இந்த இதில் திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலே நான் படித்தேன் என்னவென்றால், நீங்கள் 6000 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்கீங்க. 6000 கோடி ஒதுக்கி அதில் இதுக்கு பெரிய அர்பனுக்கு, அதாவது பெரிய நகரங்களை சுற்றி இருக்கின்ற கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஒரு 1000 கோடி சாலை வசதிகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக ஒரு 1000 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. இதுபோக மலை பகுதியில் இருக்கின்ற கிராமங்களுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறீர்கள். எங்கள் ஆட்சியிலே, கடந்த ஆட்சியிலே மலையில் இருக்கின்ற கிராமங்கள் அத்தனை கிராமங்களுக்கும் முதலமைச்சர் சாலை திட்டத்திலே மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்களிலே மழை நீங்கள் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போதமலைக்கு 130 கோடி ரூபாயில் இன்றைக்கு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அமைச்சருக்கு தெரியும், அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சருக்கு. போதமலைக்கு 130 கோடி கொடுத்துருக்கோம், கல்வராயன் மலைக்கு 60 கோடி கொடுத்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை சாலைகளையும் இணைக்கின்ற பணியை முடித்து ஒரே ஒரு 5 சாலைகள் மட்டும்தான் மலைப்பகுதியில், நீலகிரி மலையாக இருந்தாலும் சரி,
அல்லது இருக்கக்கூடிய நம்ம ஏற்காடாக இருந்தாலும் சரி, அல்லது கோடை மலைப்பகுதிகளாக இருந்தாலும் சரி, மேகமலை பகுதிகளாக இப்போ போராட்டம் நடக்குது, அந்த மலைப்பகுதியிலே சாலைகள் அமைத்து இருக்கிறோம். இப்போ வெளியேற சொல்றாங்களே, அதிலே சாலை அமைத்த ஆட்சி எங்களுடைய ஆட்சி. அனுமதி கொடுத்திருக்கிறது இது வனத்துறை. ஒரு 5 சாலைகளுக்கு மட்டும்தான் வனத்துறை அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது. எங்கள் ஆட்சி காலத்திலே அத்தனை மலைப்பகுதிகளுக்கும் நாங்கள் சாலைகளை அமைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவங்க அதற்காக 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 5 சாலைகளுக்கு மட்டுமல்லாமல் இன்னும் வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அண்ணாவின் பெயரை மாற்றியது தான் மிக வருத்தமாக இருக்கிறது. எதற்காக அண்ணாவின் பெயரை மாற்றி தமிழ்நாடு வெற்றி என்ன வில்லேஜ் எம்பவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெஜினமேட்டிவ் இனிஷியேட்டிவ் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் அதை வச்சுக்க, கொள்கையை வேணால் வச்சுக்கலாம் அந்த அப்ரிவேஷனை. ஆனால் என்னை பொறுத்தளவில் என்ன சொல்கிறேன் என்றால், திட்டத்திற்காக நிதி என்ன ஒதுக்கியிருக்கிறது என்றால் ஒரு 7100 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. எங்களுடைய ஆட்சி காலத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விவரத்தை கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்கோங்கிறத. மாணவ நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். ஆனால் ஒன்றே ஒரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் சொன்னாங்க எல்லா மலையில் வசிக்கிறவங்களுக்கெல்லாம் ரோடெல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. அண்ணனுடைய மாவட்டம்தான் திண்டுக்கல் மாவட்டம். கொடைக்கானல் பிளாக் தாண்டிக்குடி என்ற ஒரு பஞ்சாயத்தில் போன வருடம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் படப்பிடிப்புக்கோசம் ஷூட்டிங்கோசம் அங்கே போனார். ஒரு சீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கரடு முரடா ஜீப்பில் மேலே ஏறி அந்த இடத்துக்கு போனார் தாண்டிக்குடியில். நானும் கூட போயிருந்தேன். ஆனால் கீழே வரும்போது அவர் 1 மணி நேரம் தனியாக நடந்து வந்தார். வந்த உடனே 15 வருஷமாக அந்த இடத்துல ரோடு வசதி இல்லை. நம்ம சொந்த செலவில் இந்த ரோடு ஒரு 254 பேர் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ரோடு போடலை, நம்ம சொந்த செலவில் போட்டுடலாமான்னு. நம்மளை பேனர் வைக்கவே விடலை, நம்மளை எங்கே போய் இந்த ரோடு போடுறதுக்கு விடுவாங்க சார் அப்படின்னு. நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக வந்துடும் சார், வந்த உடனே போட்டுடலாம் அப்படின்னு சொன்ன சிரிச்சார். நான் பதவியேற்று 5வது நாள் முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து ஒரு நோட் ஷீட் வருது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாண்டிக்குடியில் கிராமத்துக்கு ரோடு போடணும்னு சொல்லிட்டு போன வருஷம் மே மாதத்தில் சொன்னதை நினப்பு வச்சுக்கின்னு நான் அதை மறந்துட்டேன். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்த 5வது நாட்களே அதை போடுறதுக்கு சொன்னார். இன்னைக்கு சுமார் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ உறுப்பினர் அவங்க பேசுகிறாங்க, அவங்க மூலமாக அவங்க பேசுகிறாங்கல்ல, அவங்க பேசும்போது நீங்கள் வருங்க, அவங்க பேசுகிறாங்க உறுப்பினர், அவங்க நீங்கள் பேசுங்க. இல்லை அவங்க மூலம் பேசுகிற உங்கள் உறுப்பினர் தானே பேசுகிறாங்க, பேசிட்டோம். இல்லை அதாவது இப்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது கூடம் நகர் என்று ஒரு நகர் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறது. நான் சொல்ல பிரதான சாலை கிடையாது, தாண்டிக்குடியில் அது ஒரு பிரதான சாலை கிடையாது. கூடம் நகர் இல்லை, அது இல்லை. கூடம் நகருக்கு நாங்கள் பண ஒதுக்கீடு செய்து அதுக்காக ஒதுக்கிய பணத்தை அந்த டெண்டர் எடுத்தவர் இறந்து விட்டார். இறந்து விட்டதற்கு பின்னால் வீரகுமார்னு இறந்துட்டார். அதுக்கு பின்னால் இப்போ டெண்டர் வச்சாச்சு, அதுக்கு தான் அந்த பணி நடக்குது. ஆக அதற்கு டெண்டர் கொடுத்த ஆட்சியும் எங்களுடைய ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதில் குறிப்பாக எங்களது ஆட்சியில் கிராமப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களில் எல்லா திட்டங்களுடைய நிதிகளையும் ஒதுக்குறோம்.
ஒரு இன்னுக்குள்ளே கொண்டு வர ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக, கிராம வளர்ச்சிக்காக எல்லா திட்டங்களையும் கொண்டு வர்றோம். அதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்கு 1200 கோடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நபார்டு பிஎம்ஜி சுவையில் 3700 கோடி கொடுத்துருக்கோம். அதுபோக பெரிய அர்பனுக்கு 300 கோடி கொடுத்துருக்கோம். அதுபோக குழந்தை நேயப்பள்ளின்னு சைல்டு ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த ஸ்கூல் வந்து உங்களுக்கு தெரியும், அது கிட்டத்தட்ட 200 கோடி கொடுத்துருக்கோம் அந்த வருஷம், போன வருஷம். அப்போ கொடுத்ததில் 200 கோடி. அதே மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே கிராமத்தில் இருக்க நீர்த்தேக்க தொட்டிகள்லாம் 6 மீட்டர் 7 மீட்டர் தான் இருக்குது. அதை 12 மீட்டர் ஆக்கி இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வானத்தை பார்க்கின்ற அளவிற்கு ஏறத்தாழ 7500 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கிராமப்புறங்களில் கட்டப்பட்ட ஆட்சி கடந்த கால ஆட்சி என்பதை நினைவுகூர விரும்புகின்றேன்.